அல்லும் பகலும் ஆண்டவனே துணை என்று வாழும் மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. வாழ்க்கை வளமாக இருக்கா, நலமாக இருக்கா, வாழ்ந்து தான் பார்ப்போமே, எப்படி இருந்தாதான் என்ன, வாழவே வழி இல்லை, ரொம்ப வலிக்குதே, இதுதான் மேசத்தோட இப்போ இருக்கக்கூடிய மனநிலை. இது மாறுமா, இதுக்கு ஏதாவது விடை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த தெய்வம் எனக்கு துணை இருக்குது, எந்த தெய்வம் எனக்கு நல்லது செய்யுது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா? அவனே நம்பிக்கையோடு ஓடு, கடவுளே நம்பிக்கையோடு நீங்கள் ஓடுங்க. நிழலாக வருவாங்க, உங்களை காத்திடுவார். நெஞ்சில் அவனே என்று சிவனே என்றும் மேசராசிக்காருக்கு புரிஞ்சிருக்குங்க. சிவனை தொழுக, சிவனை நினைக்க, சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைய எல்லாமே மாறுங்க. பலமாக நலமாக உங்களோட கேள்விக்கு இதுவே பதிலுங்க. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவன் அப்படின்னு பார்த்தாக்க முருகப்பெருமானை தானே வழிபாடு செய்யணும். கரெக்டு தாங்க. ஆனால் அவரையே உருவாக்கின சிவபெருமானை வழிபாடு செஞ்சால் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் உணர்ந்து வழிபாடு செய்யணும். அதாவது சிவ தேடல் தொடங்கிவிட்டால் கர்ம வினைகள் தொடராமல் நம்ம தப்பிச்சுக்கலாம். அதை மனசில் வச்சுக்கோங்க. மாற்றத்தை தேடி சிவபெருமான் கிட்ட உங்கள் மனசை ஒப்படைச்சிருங்க. சக்தியும் நீதான், பக்தியும் நீதான் சிவனேன்னு, நீ இல்லாட்டி இங்கே அணுவும் இல்லை, அசைவும் இல்லை. இப்படி மொத்த ஆசா பாசங்களையும் மொத்த தேடல்களையும், புரியுதுங்களா, மொத்த கஷ்டங்களையும் எல்லாத்தையுமே அந்த சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் பார்த்துக்குவாருங்க. சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியுங்க. நம்மோட கஷ்டங்களை போக்குறதுக்கு அவர் வழி கொடுப்பாரு, வாழ்க்கையும் கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் மேசம் இப்போ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னம்மா சொல்கிற, ஏதோ பேசிகிட்டு இருக்க, புரிகிற மாதிரி தான் சொல்லு, எல்லாம் இருக்கட்டும், என்னை சிவபெருமானை வழிபாடு செய்யணுமா, சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன், வேற இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு சொல்லு, தலைப்பு என்ன போட்டிருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. மேசராசி அன்பு சொந்தங்களே, இனி உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில அதிசயங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நிகழும். அலட்சியப்படுத்தாமல் பாருங்கள், நல்லா இருப்பீங்க. நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் எப்போவுமே மறந்துடுறோம். நல்லா இருக்கும்போது பெருசாக நம்ம கண்டுக்கிறது இல்லை. கஷ்ட காலம் வர்றப்ப தான் கடவுள்கிட்ட யாராச்சும் சொல்லியிருந்தால் நான் சொல்லாமல் போயிருப்பேன், யாராச்சும் சொல்லியிருந்தால் நான் போகாமல் போயிருப்பேன்ல, அந்த கஷ்டம் வந்ததுக்கு பின்னாடி தான் அதை உணர முடியும். ஓகேங்களா? அதை தெளிவுபடுத்துறது தாங்க இந்த ஜோதிடம். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஒளி இருண்டு போன உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்றக்கூடிய விஷயம்தான் இந்த ஆன்மீகம். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மாற்றிக்கோங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் பொதுவாக மேசராசிக்காரங்க அப்படின்னா யாருங்க? கோபக்காரங்க, முரட்டுத்தனமான ஆளுங்க இப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இவங்களை பற்றி தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. பொதுவாக மற்றவங்களுக்காக உழைச்சி ஏமாறக்கூடியவங்க. ஆடி யாரை நம்புது? கசாப்பு கடைக்காரனை தானே நம்புது. இப்படி பொய்யும் உண்மைன்னு நம்பி நிறைய பேர்கிட்ட ஏமாந்து நிற்கக்கூடிய பாவப்பட்ட ராசி. செவ்வாயை அதிபதியாக கொண்டதுனால சில நேரங்களில் கோபப்படக்கூடிய ராசி. செயல்பாடுகளில் வேகம் அதிகமாக இருக்கும், விவேகம் இருக்கும். நல்ல மனுஷங்க, சுயநலம் இல்லாதவங்க, அதாவது தன்னலம் கருதாமல் மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவங்க. அடடா, இந்த கலிகாலத்தில் மேசராசிக்காரங்க அன்பு ரொம்ப அன்ஃபிட் போலையே, இந்த மாதிரி குணம் இருந்தால் எப்படிங்க வாழ முடியும்? உண்மைதாங்க. தெய்வமே நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்பேற்பட்ட குணநலன்களை கொண்டவங்க தான் துருன்னு இருப்பாங்க, படன்னு பேசுவாங்க. எதுலேயுமே உக்காந்துக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் கிடையாது. பிடிச்சா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கல, வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. ஈஸியாக நம்பிடுவாங்க, அதே அளவு ஈஸியாக ஏமாந்தும் போயிடுவாங்க. இதனால் வெற்றிவேல் முருகனை துணை கொண்டாலும் எங்களுக்கு தோல்விகள் மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஏதாவது மாற்று மருந்து சொல்லு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா நீ இந்த பலனை சொல்லுவ, இப்படியும் ஒரு சில பேர் யோசிப்பீங்க. சொல்லிட்டா போச்சுங்க. முதல்ல நீங்கள் யார், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கணும், அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும், நீங்கள் எப்படி அதை பயன்படுத்தணும், இல்லை எப்படி விட்டு விலகி நிற்கணும்,
இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதோடு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடும் தெரிஞ்சுக்கிட்டால் மாற்றம் வருங்க, ஏற்றம் வரும். அட சும்மா வளன்னு பேசாதம்மா, சீக்கிரம் என்னான்னு சொல்லு அப்படின்னு என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு அப்படின்னு நினைப்பீங்க. உடனே சொல்கிறேங்க, இந்த 2025ஆம் ஆண்டில் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு விரய சனியாகவே இருந்தாலும் சரிங்க, அசால்ட்டாக தூக்க போகிறோம். ஜாக்பாட் யோகம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது இந்த நாட்களில் முக்கியமான பெயர்ச்சிகள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் பயத்தை தரக்கூடிய சனி பெயர்ச்சி, அதான் உங்களுக்கு விரய சனி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இதோட சனி பகவானோட பார்வையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர் யார்? தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான். அவரோட பெயர்ச்சி கட்டாயமாக இவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுங்க. இதோட ராகு கேது இவங்க யார்? நிழல் கிரகம். இவங்க நல்லவங்களும் இல்லை, கெட்டவங்களும் இல்லை. இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் குணாதிசயங்களும் இல்லை. இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவங்க. ஸோ அந்த வகையில் இவங்களால் வரக்கூடிய பாதிப்பையும் அசால்ட்டாக சமாளிச்சிடலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது, அதாவது லக்னத்தில் சுக்கிர பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து தான் இந்த மாதமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த வகையில் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய காலம் தாங்க இது அமைய பெற்றிருக்கு. என்னங்க எடுத்த உடனே யோகமாக வேலை செஞ்சு இப்போது வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், 1ஆம் பாதம், உங்கள் 3 பேருக்குமே இது பொருத்தமாகும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான பலன்கள் எப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இப்போ எங்கெங்கே இருக்காங்க, தனிப்பட்ட ஜாதகங்கள் வச்சு கிடையாதுங்க. இது பொதுப்படியான மேச ராசிக்கான ஜாதகத்தை வச்சு சொல்கிறது. ராசியில் சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், இவர் கூடவே புதன் பகவான் கூட்டணியில். ஸோ சூரியன் புதன் இவங்க 2 பேருமே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க. அடுத்தது தைரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான், அடுத்தது சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான், அவர் கூடவே உங்களோட அதிபதி செவ்வாய் பகவான். இதை தொடர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் பாம்பு கிரகமான கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவான், இவர் கூடவே ராகு பகவான். ஸோ 9 நவகிரகங்களும் இப்படி வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கிரக மாற்றம்ங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இதனால் உங்களுக்கு ரொம்பவே அமோகமான வாழ்க்கையில் வாழப்போகுதுங்க. மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டு ரகசியமாக அதை ஃபாலோ பண்ணி காரியம் சாதிக்கும் திறமை பெற்ற மேச ராசிக்கு ஜாக்பாட்னே சொல்லலாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? பணவரம் அதிகமாயிரும். இந்த மாதம் பொருளாதார நிலை ஓங்கி நிற்க போகுது. இதோட உங்களுடைய முயற்சிகளில் கூட சாதகமான பலனை கொடுக்கும். முயற்சினா என்ன நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு செஞ்சுதானே பார்ப்போம். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அது தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய காலம்னே சொல்லலாம். அதே மாதிரி சுதந்திர எண்ணம் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்கள் மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தும். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு பெண்களோ ஆண்களோ எல்லாருக்கும் பொருத்தமாகும். இது நான் ஆண்க நான் பெண்க அப்படியெல்லாம் மாற்றிக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே இது பொருத்தமாகும்னு தான் சொல்லலாம். உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணம் போயிட்டு வாங்க. போட்டிகள் விலகுது. உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய மாற்று கருத்துக்கள் அனுசரித்து நடந்துக்குவாங்க. நன்மைகள் அதிகமாகும். அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கீங்களா, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரிங்க, முன்னேற்றம் உண்டாகுது. பணவரவு திருப்தியை கொடுக்குது. அதே மாதிரி மேலிடம் உங்ககிட்ட நீடிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்குங்க. உடல் ஆரோக்கியம் பெறுது. இதெல்லாம் இருக்கட்டுமா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னல, உசுரே போனாலும் இதை மட்டும் செஞ்சிடாதுன்னு, அது என்னன்னு சொல்ல அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை நான் குறிச்சே வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க தானே. மேசராசிக்காரங்க மனசில் பட்டதை படன்னு பேசக்கூடியவங்க தான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்க. அதுக்கு தான் சொன்னேன், எழுதி கூட வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, அவங்கள பேச விட்டு அவங்க கருத்துக்கள் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுங்க. அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு இது இல்லை
இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தரப்பை சொல்ல வந்தோன்னா அது தேவையில்லாத வாக்குவாதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உயிரே போனாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கை துணையோட நல்ல அக்கறையே இருக்க போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அதிகமாகி உங்களோட பொருளாதாரமும் ஓங்கி உயரப்போகுதுங்க. உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கவனமாக செய்ய போகிறீங்க. நிறைய வாய்ப்பை நீண்ட நாட்கள் நீங்கள் செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதை எல்லாமே கூடுதுங்க. உங்கள் வாழ்க்கை இனி அமோகமாக மாறப்போகுது. மேச ராசிநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களின் மனது எப்படி இருக்குது அப்படின்னா, யார் யாரோ நல்லா இருக்காங்க, யாருக்கும் எந்த தவறும் செய்யாதனா இன்னமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் நினச்ச மாதிரி நடந்ததே இல்லை, கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்வு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஒரு தேவையற்ற பயத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பயம் உங்களோட மனதிலிருந்து நடக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. நீங்கள் மிகப்பெரிய அளவில் முருகனை நெருங்கிட்டு இருக்கீங்க. முருகனுடைய வேல் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கூடவே பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. கடந்த ஆண்டில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களும் ரணவேதனைகளும் இந்த ஆண்டில் நிவர்த்தியாக போகுது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிட்சமான ஒரு முறையில் நிச்சயமாக இருக்கும். 2025 இருந்து மேசத்தோட வாழ்க்கை ஒரு மாறுபட்ட நிலையை நிச்சயமாக அடைந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்களே நல்லா கவனித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். கடந்த ஆண்டில் பணத்துக்காக நீங்கள் படாத கஷ்டங்களை பட்டிருப்பீங்க. இந்த ஆண்டு எந்த விதமான கடனையும் வாங்காமல் இருக்கக்கூடிய கடன்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட கையில் பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும். மேசம் தன்னுடைய வாழ்வில் உயர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அனுதினமும் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த எண்ணங்கள் நிறைவேறியே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு மட்டும் உதவாமல் ஊருக்கே உதவும். ஆமாம், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தால் நிச்சயமாக தூரத்து சொந்தங்களும் உதவி செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு வெள்ளந்தி குணம் படைச்சவங்க தான் நீங்கள். பால் எது விஷம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுவே தெரியாத உதவின்னு வந்து கேட்டால் நிச்சயமாக அந்த உதவியை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு மன திருப்தியே கிடைக்கும். அடுத்தவர்களுடைய மனநிறைவுக்காக தன்னுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் தியாகம் செய்யக்கூடிய ராசி அப்படின்னா அது இந்த 12 ராசிகள்லேயே மேச ராசி தான். ஆமாம், என்னுடைய தந்தையின் ஆசை இது, அதுக்காக நான் இதை செய்யணும், என்னோட கணவரின் விருப்பமும் இதுதான், அதனால் என்னுடைய ஆசைகளை நான் தியாகம் செஞ்சே தீரணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையே பிறருக்காக தியாகம் செஞ்சுட்டு இன்னமும் மேச ராசி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுட்டே தான் இருக்குது. பல கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரமும் காலமும் கணிஞ்சு வந்தாச்சு. நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயங்கள் தான். முதல்ல உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கடந்த கால கசப்பான எண்ணங்களை உங்கள் மனசை விட்டு தூக்கி போடுங்க. கடந்த காலத்தை நினச்சி நிகழ்காலத்தில் வருந்தி எதிர்காலத்தில் மேசம் தோக்க போகின்றதா, இல்லை கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை உணர்ந்து எதிர்காலத்தில் வெற்றியை சூட போகுதா அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். 2வது முக்கியமான காரியம் என்னென்னா, உங்களுடைய வளர்ச்சிக்கு தடைகளையும் உங்கள் குடும்பத்தில் பல மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய காய்ந்த புஷ்பங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலிருந்து நீங்கள் அகற்றணும்.
காய்ந்த புஷ்பங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. தெய்வ சக்தியை தடுத்து நிறுத்தும் அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவதற்கு தடையாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் மேச ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய ரொம்ப அருகில் நெருங்க முடியாமல் தோற்று திரும்பி வருவீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிகளும் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு தோல்வியையே ஈட்டித்தரும். அதனால உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய காய்ந்த புஷ்பங்களை முதல்ல நீங்கள் அகற்றணும். எந்த கிழமையில் அகற்றணும் அப்படின்னா திங்கக்கிழமையில் அகற்றுங்க, வியாழக்கிழமையில் அகற்றுங்க. அப்படி செஞ்ச பின்னு செவ்வாய் மற்றும் வெள்ளியில் நீங்கள் இடக்கூடிய புதிய புஷ்பங்களால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக அடைந்தே தருவீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மேசத்தோட தன்மை இன்னைக்கு வேணால் பார்ப்பதற்கு ஆண்டியை போல இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அறுபடை முருகன் ஆண்டியாக பாவித்தாலும் இந்த ஜகத்திற்கே அரசன். அதுபோல தான் மேசம் நிச்சயமாக அரசனாவதை எந்த கெட்ட சக்தியாலும் இதற்கு மேல் தடுக்கவே முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்க போகிறீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து ஒரு வேல் மாறலை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயத்தை செய்யுங்க. எந்த தடையுமே வரவே வராது. சோழர் கரியறிய திருப்புகளை உரைத்தவர் அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி 7 மரத்தை நிலை காணும். இதற்கான அர்த்தம் என்னன்னா, சொற்களால் விவரிக்கவே முடியாத பெருமைகளை உடைய திருப்புகளை பாடும் எந்த ஒரு அடியவர்களை நெருங்க நினைக்கும் பகையும் சரி, பகையை உருவாக்குபவரும் சரி, அவர்களை அழிக்க ஆக்ரோஷமாய் உக்கிரமாய் கிளம்பி வரும் தர்மத்தை காக்கும் வேல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில சுப நிகழ்ச்சிகளை நடத்தணும், எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சில தேவையற்ற சொந்தங்களாலும் இரத்த பந்தங்களாலும் பகைகள் உருவாகும். அந்த பகைகளையும் வெற்றியையும் அடைய விடாமல் தடுக்கும் தடைகளையும் நிச்சயமாக வேல் வேரோடு அறுத்து எறியும். அப்படிங்கிறதுனால எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையோட முருகனை நினச்சி வேலை துதித்தா நிச்சயமாக மேஷத்திற்கு இனி வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. மேஷம் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. இனி எந்த ஒரு தருணத்திலும் சறுக்கியே விழமாட்டீங்க. தைரியமாக இருங்க. இது நாள் வரைக்குமே ஜான் ஏறுனா மூலம் சறுக்கி விழுந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் யாரை ரொம்ப நெருக்கமாக நம்பினீங்களோ அவங்களே உங்களோட விருப்பங்களுக்கு மாறாக நடந்துட்டுருப்பாங்க. அதுக்கு காரணம் அவர்கள் கிடையாது. நீங்கள் யாரை பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை தூரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்க தெரியாமல் போனதுனால மட்டும்தான் கடந்த காலத்தில் பல தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நிறையவே ஏற்பட்டிருக்கு. இனி முருகனோட வேலை நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்க போகிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது தோல்வியை சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டால் எந்த விதத்துலேயும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. மிகப்பெரிய அளவில் உங்களோட மரியாதை உயரப்போகுது. வேலை இழந்து நீங்கள் உற்றார் உறவினர்கள் முன்னாடி கடந்த ஆண்டில் அசிங்கப்பட்டீங்க. அந்த அவமானங்கள் வெகுமானங்களாக மாறக்கூடிய காலம்தான் இது. பணத்திற்காக இதுவரை மற்றவர்களோட உதவியை நாடிய மேஷத்திற்கு இனி அந்த சூழ்நிலை இல்லவே இல்லை. பல நல்ல விஷயங்களும் சுப நிகழ்ச்சிகளும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நடந்தே தீரும். நீங்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து பலவிதமான கௌரவமான அங்கீகாரங்களை நிச்சயமாக பெற்றே தீரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடவே ராகு பகவான். 9 நவகிரகங்களும் இப்படி வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கிரக மாற்றம்ங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இதனால் உங்களுக்கு ரொம்பவே அமோகமான வாழ்க்கையில் வாழப்போகுதுங்க. மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டு ரகசியமாக அதை ஃபாலோ பண்ணி காரியம் சாதிக்கும் திறமை பெற்ற மேச ராசிக்கு ஜாக்பாட்னே சொல்லலாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? பணவரம் அதிகமாயிரும். இந்த மாதம் பொருளாதார நிலை ஓங்கி நிற்க போகுது. இதோட உங்களுடைய முயற்சிகளில் கூட சாதகமான
சிறப்பான பலனை கொடுக்கும். முயற்சினா என்ன நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு செஞ்சு தானே பார்ப்போம். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அது தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய காலம்னே சொல்லலாம். அதே மாதிரி சுதந்திர எண்ணம் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்கள் மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தும். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு பெண்களோ ஆண்களோ எல்லாருக்கும் பொருத்தமாகும். இது நான் ஆண்க நான் பெண்க அப்படியெல்லாம் மாற்றிக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே இது பொருத்தமாகும்னு தான் சொல்லலாம். உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணம் போயிட்டு வாங்க. போட்டிகள் விலகுது. உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய மாற்று கருத்துக்கள் அனுசரித்து நடந்துக்குவாங்க. நன்மைகள் அதிகமாகும். அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கீங்களா, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரிங்க, முன்னேற்றம் உண்டாகுது. பணவரவு திருப்தியை கொடுக்குது. அதே மாதிரி மேலிடம் உங்ககிட்ட நீடிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்குங்க. உடல் ஆரோக்கியம் பெறுது. இதெல்லாம் இருக்கட்டுமா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னல, உசுரே போனாலும் இதை மட்டும் செஞ்சிடாதுன்னு, அது என்னன்னு சொல்ல அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை நான் குறிச்சே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க தானே. மேசராசிக்காரங்க மனசில் பட்டதை படன்னு பேசக்கூடியவங்க தான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்க. அதுக்கு தான் சொன்னேன், எழுதி கூட வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, அவங்கள பேச விட்டு அவங்க கருத்துக்கள் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுங்க. அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு இது இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தரப்பை சொல்ல வந்தோன்னா அது தேவையில்லாத வாக்குவாதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உயிரே போனாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கை துணையோட நல்ல அக்கறையே இருக்க போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகமாகி உங்களோட பொருளாதாரமும் ஓங்கி உயரப்போகுதுங்க. உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கவனமாக செய்ய போகிறீங்க. நிறைய வாய்ப்பை நீண்ட நாட்கள் நீங்கள் செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதை எல்லாமே கூடுதுங்க. உங்கள் வாழ்க்கை இனி அமோகமாக மாறப்போகுது.